ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். எனக்கு அண்ணன், தங்கச்சி, அக்கா எல்லா உறவுகளும் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு ஒரு அண்ணனா அக்கான்னு தெரியாது. அவங்க கேட்டிருக்காங்க. என் கண் பார்வை தான் பிரச்சனை. என் கண் பார்வை தெரியாது. 2 கண்ணு பார்வையுமே தெரியாது. ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ 48 நாள் ஆகுது. ஆனால் அந்த கண் பார்வை நரம்பு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். நான் கருவலி ஆப்ரேஷன் பண்ணலை. என்னோடய கண் பார்வை தான் எனக்கு தெரியாது. அந்த பிரச்சனையில் தான் உட்காந்துட்ருக்கேன். பணம் கட்டி பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பணம் எப்படின்னு நான் ஏற்பாடு பண்ணேன்னு தெரில. நானும் ஒவ்வொருத்தரையாக கேட்டுட்ருக்கேன். எனக்கு ஒரு ட்ரஸ்ட் மூலயமா எனக்கு உதவி செய்தேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் என்னை நம்பாமல் அவங்க வேறு இது மாதிரி பேசுகிறாங்க. அது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய ஃபோட்டோ, நான் ஊனமுற்றது தான். என்னோடய ஃபோட்டோ எல்லாமே நான் அனுப்பி விட்டுருந்தேன். என்னோடய ஐடி கார்டு எல்லாமே அனுப்பி விட்டுருந்தேன். அவங்க அப்படி இருந்து நம்ப மாட்டேங்காங்க. நாங்கள் டாக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு இது நான் இப்படி இருக்கிறது நான் ஏமாற்றி பிழைக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் என்னோடய கஷ்டம், ஏன்னா எல்லோரும் இருக்காங்க. ஆனால் எனக்குன்னு யாரும் கிடையாது. அந்த கஷ்டத்தில் தான் ஒருத்தங்க மூலியமாக நான் உதவின்னு கேட்டேன். அவங்க நம்பர் கிடச்சிச்சு. நான் பேசினோன்னா அவங்க எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரஸ்ட்டில் நாங்கள் பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் கையை வச்சிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் நான் நரம்பு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்த உடனே மறுபடியும் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. கண் பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு கண் பார்வை தெரியல, எனக்கு நரம்பு ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நாங்கள் உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ப மாட்டேங்காங்க. எனக்கு என்ன செய்யனே எனக்கே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய வாழ்க்கையில் இப்படியே இந்த 4 செவத்துக்குள்ளேயுமே என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போயிருமா என்னன்னு தெரில. என்னை கட்டினவனும் விட்டுட்டு போயிட்டான். நான் தனியாக தான் இருந்து இது பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தானே எனக்கு ஃப்ரெண்டு, எல்லா உறவுமே நீங்கள் தானே. அதனால் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்.